ஹை ஃப்ரெண்ட்ஸ், கொடைக்கானல்ல ஜனநாயகன் படத்தோட ஷூட்டிங்ல இருக்கிற தளபதியோட புதிய போட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் வந்திருக்கு. அண்ட் இந்த வீடியோஸ்ல தளபதியோட லுக்கை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட லியோ படத்துல பிளாஷ்பேக்ல வர்ற தளபதிக்கு சிமிலரான ஒரு லுக் மாதிரி இருக்கு. ஸோ அப்போ முன்னாடியே பார்த்த மாதிரி கன்ஃபார்மா பிளாஷ்பேக் போர்ஷனை தான் கொடைக்கானல்ல ஷூட் பண்றாங்க. அண்ட் தளபதி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகும்போது நிறைய ஸ்வீட்டான மூமெண்ட்ஸ்லாம் நடந்திருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கேம்பெயின் வேனை யூஸ் பண்ணல, ஏன்னா வில்லேஜ்ன்றதால ஒயர்லாம் ரொம்ப கீழே போகுது. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஒரு நாள் காருக்குள்ள விண்டோ க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டு வந்த தளபதி தென் அதுக்கப்புறம் ஜீப்பு அண்ட் குட்டியான மாதிரி இருக்கிற வாகனங்களை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதுவும் போற வழியில நிறைய பேர் மாலை கொடுக்குறாங்க, சில குழந்தைகள் பூங்கொத்து கொடுக்குறாங்க, சில பேர் குழந்தையே தூக்கி கொடுக்குறாங்க கையில. எல்லாத்தையுமே சிரிச்ச முகத்தோட வாங்கி எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறாரு. ஸோ இது மூலமா ஷூட்டிங்க்கு போன மாதிரியும் ஆச்சு, அந்த ஊர் மக்களை பார்த்த மாதிரியும் ஆச்சு. ஏன்னா என்னதான் 2026 எலெக்ஷனுக்காக பிரச்சாரத்திற்கு வருவார்னா கூட இந்த மாதிரி ஊருக்குள்ளெல்லாம் மோஸ்ட்லி போக மாட்டாங்க. ஏன்னா ஒவ்வொரு கிராமங்களுக்கும் போறதெல்லாம் சாத்தியமே இல்லை. ஸோ மோஸ்ட்லி மெயின் ரோட்ல தான் போவாங்க. ஸோ அதனால கிராம மக்களை இந்த மாதிரி ஷூட்டிங்க்கு போகும்போது பார்த்தா தான் உண்டு. அண்ட் இப்போ வரைக்கும் ஜனநாயகன்ல தளபதி வந்து ஒரு போலீஸ் கேரக்டர்னு தான் சொல்லப்படுது. அதாவது போலீஸ் டு பொலிட்டிஷியன் டிரான்சிஷனா இருக்குன்ற மாதிரி தான் எதிர்பார்க்கப்படுது. ஸோ மேபி இப்போ கொடைக்கானல்ல ஷூட் பண்றது போலீஸ் போர்ஷனா இருக்கலாம். டெஃபினட்டா இந்த ஒரு லுக்கு போலீஸ் கேரக்டருக்கு செமையா தான் இருக்கும். அண்ட் இந்த ஷெடியூல் பார்த்தீங்கன்னா மே 7ஆம் தேதி வரைக்கும் போகுது அப்படின்ற மாதிரி கொடைக்கானல்ல இருக்கிற நம்ம ஒரு சப்ஸ்கிரைபர் சொல்லியிருக்காங்க. ஸோ கொடைக்கானல்ல இருக்கிறவங்க மே 7ஆம் தேதி வரைக்கும் தளபதியை பார்க்க ஒரு வாய்ப்பு இருக்கு. நமக்குமே இந்த மாதிரி ஃபேன்ஸ் தளபதியை பார்க்குற போட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தளபதி பற்றின ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.